ஹலோ மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா ரொம்ப நாளாக இந்த திருப்பரங்குன்றம் காசி விஸ்வநாதர் கோயிலில் அந்த தீபத்தூண் ஏற்றுறதுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு இல்லைங்க. அங்கே தான் இருக்கிறோம். நல்லா இருக்குது இங்கே வியூ. முதல்ல பிள்ளையார் கோயில் இருக்குது. இங்கே பிள்ளையார் கோயில் தாண்டி வந்தீங்கன்னா இந்த பனைமரம் எல்லாம் இருக்குது. இந்த மலை மேலே தான் காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது. நான் இது வரைக்கும் போய் பார்த்துட்டேன். மீனாட்சி அம்மன் கோயில் பார்த்துட்டேன். அப்புறம் திருப்பரங்குன்றம் இதில் முதல் அறுபடை வீடில் முதல் வீடு முருகர் கோயில் பார்த்துட்டேன். இப்போது இந்த கோயில் காசி விஸ்வநாதர் கோயிலில் என்ன தான் அப்படி பிரச்சனையாச்சுன்னு அதான் நம்ம பண்ணுறோம். பாருங்கள், மலைக்கு மேலே தான் காசி விஸ்வநாதர் சாமி இருக்கிறாரு. அது பக்கத்துலேயே தர்காவும் இருக்குதுன்றாங்க. அதையும் பார்த்துடலாம். சரிங்களா? இது ஒரு நல்ல அருமையான இடம். இது மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் இருக்குது. மலை மேலே இருக்கிற கோயில். வந்து எல்லாரும் தரிசிச்சுட்டு போங்க. கோயில் அவ்வளோவா கூட்டம் கூட இல்லை. நல்லா அமைதியாக தியானம் பண்ணிட்டு கூட நீங்கள் போகலாம். தெர்றாரு பாருங்கள், காசி விஸ்வநாதர் கோயிலோட மண்டபம். அதுதான் மக்களே, சுற்றி இருக்கிற பாருங்கள், மலைக்கு மேலே தான் கோயில். மேலே தர்காவும் இருக்குதுன்றாங்க. அதுவும் என்னான்னு பார்த்துடலாம். சரிங்களா? அங்கே இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணலாம். இதை பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? மேலே போகிறேன். மேலே போயிட்டு சாமி பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறேங்க. சரிங்களா? ஓகே சார். நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி மக்களே.